वेदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्धि जातम् अहं सर्वदा दुःखभारावसन्नो भवान् दीनबन्धो त्वदन्यं न याचे भवद्भक्तिरोधं सदा क्लुप्तिबाधम् ममादिन्द्रदं नाशय पुमासुतं त्वम् अपस्मारकुष्ठक्षयार्थप्रमेह करोन्मादगुल्मादिरोगामान्ताः पिशाचाश्च सर्वे भवत्पत्रभूतिं विरोध्य क्षणात् कारकारे द्रवन्ते. சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம். சுப்பிரமணிய சுவாமி சாட்சாத் சிவசக்தி சம்யோக வடிவமாக உள்ளவர். அவர் அம்பாள் கருணாமூர்த்தியா இருக்கிறதுனால அதே ஸ்வரூபமாக கருணை கடலாக இருக்கார். அப்படிப்பட்டதான அந்த சுப்பிரமணிய சுவாமிய ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது ஆச்சாரியால் அந்த வித்தியாசத்தை காட்டி சொல்றார். அகம் சர்வதா துக்கபாராவதன்னா, எப்பொழுதுமே துன்பம் இருந்துட்டே, துன்பத்தை விட்டு வெளியில வரணும்னு எவ்வளவோ முயற்சி பண்றோம். ஆனா அந்த முயற்சி பலிக்க மாட்டேங்கிறது. மேலும் மேலும் மறக்கணும்னு நினைச்சாலும் மறக்க முடியாம துன்பம் ஞாபகம் வந்துட்டே இருக்கு. துக்க பார அவசன்னா, வெறும் துக்கம் இல்ல, துக்கமானது அதிகமாக நம்மள அப்படியே கீழே தள்ளுறது குடிச்சு அப்படி இருக்கா கூடியதான நான் தாங்களும் எப்படி இருந்த கேள். அவன் தீனபந்து, தீனபந்து யார் யார் கவலைப்படுறாளோ அவளுடைய கவலை போக்குறதுக்காகவே இருக்கு. பாருங்க, ஒருத்தர் ரொம்ப கவலைப்படுற, இன்னொருத்தர் கஷ்டப்படுறவாளை காப்பாற்றணும்னு நினைக்கிறார். அப்ப என்னாச்சு, நிச்சயமாக நம்மளுக்கு வரணும் இல்லையோ. அதனாலதான் பவத் பக்தி ரோதம் பவான் தீனபந்து ஸ்வதன்யம் நயாச்சே. வேற யார போய் கேட்பேன்? வேற யாரையும் கேட்க போறது இல்ல. காரணம் என்ன, தாங்கள் எங்களை காப்பாத்துறதுக்காக, தீனால காப்பாத்துறதுக்காகவே இருக்கு. ஆகையால் தங்களை தவிர மற்றவர்கள் யாரிடத்தையும் நாங்கள் செல்லதில்லை. சரி, அவ்வளவுதானா? என்ன கேட்கிறேன், பவத் பக்தி ரோதம் சதா கிருப்த பாதம் மமாதிந்திரதம் நாசய உமாசுதம் துவம். பவத் பக்தி ரோதம், உங்களுடைய பக்தி என்கிறது இருக்கணும். பக்தி இருக்குமே, ஆனால் துன்பம் இருந்தாலும் தெரியறது இல்லை. துன்பம் இருக்க, அந்த துன்பமானது நம்ம சகிச்சுண்டு போகக்கூடியதான நிலை எப்பொழுது வருது? பக்தி இருந்தாலும். பக்தி இல்லாத போனால் துன்பம் மட்டும்தான் தெரியுது. பக்தி இருக்குமையானால் துன்பம் குறைஞ்சு நம்ம பகவான் இடத்துல மனசு செலுத்த முடியாது. ஆகையால் அந்த பக்திக்கு பாதம் இல்லாத நிலை எனக்கு கொடுக்கணும். அது எப்ப வரும்? மனசுல கவலை இருக்கிற பதியந்தான் பக்தி அப்பப்ப தடப்பட்டு போகுது. அதனால்தான் மமாதிந்திரதம் நாசயா, மமாதிம் என் மனசுல இருக்கக்கூடியதான கவலைய, இந்த கவலைன்னு இருக்க பார்த்தீங்களா, நம்ம மறக்கணும் நினைக்கிறோம், தூக்க மாத்திரம் போட்டு தூங்குறோம். ஆனா தூங்கும் பொழுது கூட மனசுல ஏதோ வேலை செய்யும். காலம்பரை எழுந்ததுமே அந்த ஒரு சந்தோஷமும் ஒரு ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடியதான நிலை இருக்க மாட்டேங்கிறது. மனசு எப்பொழுதுமே எதையோ தேடிட்டே இருக்கு, எதையோ கவலைப்பட்டுட்டே இருக்க. அந்த நிலை என்ன சீக்கிரமா போகறீங்கோ. மமாதிந்திரதம் நாசயா உமாசுதம் துவம். ஏ உமாசுதா, எங்களை காப்பாத்துங்கோ அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொன்ன. இது வரைக்கும் ஆதீன மனக்கவலையை மட்டும்தான் சொன்னார். இந்த மனக்கவலை எப்படி வந்தது? மனக்கவலைக்கு வரத்துக்கு காரணம், மனக்கவலையினால சரீரத்துல வியாதி வந்தது. சரீரத்துல வியாதி வந்த பிறகு மறுபடியும் மனசுல கவலை வருது. இந்த வியாதி வந்துருந்தேன், நான் என்ன பண்றது? வியாதி வந்ததுக்கு காரணம் மனசுல கவலை. ஆனா கவலையினால வந்த வியாதி ஆதி வியாதியா முத்தின பிறகு இந்த வியாதி வந்ததே மறுபடியும் பழைய நிலை எனக்கு வந்துருமா வராதா அப்படின்னு ஒரு பயம். என்ன பண்றது பாருங்க. ஆயால் அந்த வியாதிகள் லிஸ்ட் அவுட் பண்றார். அபஸ்மார குஷ்டயார்த்த பிரமேக ஜுவர உன்மாத குல்மாதி ரோகா மஹந்தா, இவைகள்லாம் ரோக ராஜாக்கள்னு பேர். ரோக ராஜாக்கள்னா என்ன? இந்த ரோகங்களுக்கு அவ்வளவு சீக்கிரமாக மருந்து கொடுத்து போக்க முடியாது. பிராரப்த கர்மாவனால வந்த ரோகங்கள் அவைகள்லாம். இந்த ரோகங்கள்
அது வரத்துக்கு முன்னாலேயே ஒரு 4-5 வருஷமா நம்ம சரீரத்துல இருக்குமா அது. பிறகுதான் அது வெளி காட்டும். அது எப்ப நமக்கு வெளியில தெரியறதோ அப்பவே என்ன ஆச்சுன்னா அது பாமா சரீரத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிடுது. அது முதல்ல நம்ம பார்க்கும் பொழுதே ஓஹோ அப்படி இருக்குன்னு அப்பவே நம்ம அதை பார்த்து கவனிக்க முடியாது. அது சரீரத்துக்குள்ளே இருந்து நல்ல இடத்தை பெற்று நல்ல வேரூனி அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில காட்டுறது. காட்டுறதுக்கே டாக்டர்கிட்ட போனீங்கன்னா நீ இப்ப வந்து ரொம்ப 2 வருஷத்துக்கு முன்னால வரணுங்கிற தெரிஞ்சாத்தானே வர முடியும், நமக்கு ஒண்ணும் தெரியாத அப்படின்னு ரோகராஜாக்கள். ஏன்னா அபஸ்மார குஷ்ட அர்ஷ்டா அதே போல க்ஷயா இவைகளுக்கெல்லாம் ஒரு காலத்துல மருந்தே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருந்தா. க்ஷயானா டியூபர்குலோசிஸ், அது ஒரு காலத்துல மருந்து இல்லையேன்னு சொன்னா. மருந்து இல்லைன்னா என்ன அர்த்தம்? அது வந்து முழுமையாக போக்கக்கூடியதான மருந்து இல்லை, கொஞ்சம் சரீரத்துல இருந்துட்டே இருக்கும். அது ஒரு தரம் க்ஷயம் வந்துருதையானால் அது வந்து முழுமையாக அடியோடு அதை அகற்ற முடியாது. அதே போல அர்ஷஸ்ங்கிறது குஷ்டம்ங்கிறது, குஷ்டத்திலேயே குஷ்ட பிரகரணத்தையே வந்து 108 ரகமான குஷ்டம் இருக்குங்க. சிலதை சரி பண்ணலாம், சிலது சரி பண்ண முடியாது, அப்படியே போயிடும் அப்படிங்கிற. இது அபஸ்மாரம்னு இருக்க பார்த்தேன்னா அது ஸ்மாரம்னா ஸ்மரணம், நினைவு. எப்ப எது நினைப்புக்கு வரணுமோ அது அப்ப வராது, எப்ப வரப்படாதோ அப்ப வரும். இதுதான் அபஸ்மாரம். அபஸ்மாரம்னா என்ன அர்த்தம்? நமக்கு எது ஞாபகம் வரணுமோ அது அந்த சமயத்துல ஞாபகம் வராம கொஞ்சம் கொஞ்சமாக பை பார்ட், இதுல ஒரு பாதி அதுல ஒரு பாதி ஞாபகம். அப்ப அவனுடைய செயல்களோ அவனுடைய பேச்சோ ஒரு கோஜென்டா இருக்காது. அதனால அவளுக்கும் கஷ்டம், மற்றவாளுக்கும் கஷ்டம். அபஸ்மாரக்ஷய குஷ்டக்ஷய அர்த்த பிரமேக மூல வியாதிகள், ஸ்திரீ சம்பந்தமான வியாதிகள், இப்படி பிரமேக ஜுவர, ஜுவரங்களுக்குள்ளேயே எப்படிப்பட்டதான ஜுவரம்? அது மொர ஜுவரம். கரெக்டா அந்தந்த சமயத்துக்கு வந்து என்ன மருந்து வாங்கினா குறைஞ்சு போயிடும். மருந்து வாங்கிட்டோம் குறைஞ்சு போயிட்டு சௌக்கியமா இருக்குமே நம்ம நினைப்போம். 2வது நாள் கரெக்டா அந்த சமயத்தை வந்துடும். மறுபடியும் மருந்து வாங்கிட்டா தான் போகும், இல்லைன்னா போகாது. அதுக்கு வழக்கம் ஆயிடுது. மருந்து வாங்கிட்டா நம்ம தூக்க மாத்திரை போது தூங்குறா போல அது அந்த மாத்திரை போட்டுட்டாதான் அது குறையும். இல்லைன்னா நீங்க என்ன பண்ணினாலும் அப்படியே இருந்துருக்கும். அப்படியே ஜுவரங்கள், ஜுவரங்களுக்குள்ளேயே பல விதம். அதுக்கப்புறம் உன்மாதம், பைத்தியம். இந்த பைத்தியம்னு சொன்னோம்னா என்ன அர்த்தம்? அவளுக்கு என்ன, அவளுக்கு மனசுல எதுவுமே தெரியாது. இது நம்ம சாதாரணமா என்ன பண்றோம், மனசுல உள்ள வச்சுட்டு அதைத்தான் பேசுறோம். அவளுக்கு மனசுல இருக்கிறதுக்கும் பேச்சுக்கும் சம்பந்தம் இல்லாமலேயே இருந்துட்டு இருக்கோம். அதனால எப்பொழுதுமே சம்பந்தமே இருக்காது. அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லையேன்னு சொல்லிட்டு இருக்கோம். உன்மாத உல்மாதி ரோகமாந்தா, இப்படிப்பட்டதான ரோகங்கள். இந்த ரோகங்கள் எங்க ஆரம்பிக்கிறது எங்க வேலை செய்யறதுங்கிறது தெரியாது. அவைகளுக்கு மருந்து நம்ம கொடுக்கிறோம். இது ஒரு செட்டு சொல்லிவிட்டேன். இதை தவிர ரோகம்னே சொல்ல முடியாம சில கஷ்டங்கள். எது? சர்வே பிசாசங்கள். ரொம்ப பேர் சொல்ற பிசாசம் பூதம் பிரேதம் இருக்கா சார்? சில பேர் இருக்குங்கிறார், சில பேர் இல்லைங்கிறார். யார போய் கேட்கறது? பிசாசியம் போய் கேட்கணும், நீ இருக்கா இல்லையா? அது எப்படி பதில் சொல்றோம்? ரொம்ப பேர் அது இல்லைங்கிற, இல்லைங்கிற வாளுக்கும் இருக்குங்கிற வாளுக்கும் வார்த்தை நடந்தா எப்படி தெரியும்? 2 பேரும் பார்க்கல பிசாச்சிய. பிசாச்சிய நேரா பார்க்க முடியாது. ஆனா பிசாச்சி இல்லைன்னு சொல்றவனுக்கு என்ன பிரயோஜனம்? ஏன்னா அவன் இல்லைங்கிறானே, அவன்கிட்ட போய் பேசுறது. இருக்குங்கிறத நீ காட்டுன்னு சொன்னா அதை பார்க்க முடியாதுங்கிறான், காட்ட முடியாதுங்கிறான். அப்ப இது போல ஒரு சந்தர்ப்பத்துல நமக்கு என்ன, சாஸ்திரம் தான் சரம். சாஸ்திரம் என்ன சொல்றது? இந்த பிசாசிகள் இருக்கா இல்லையானா இருக்குங்க. அந்த பிசாசிகள் எப்படி? இப்ப சாதாரணமாக ஒரு மனுஷன் அவனுடைய பிராரப்த கர்மாவெல்லாம் சில நாள் வாழணும். எப்படி? ஒரு 80 வயசு 90 வயசு வாழணும். இந்த வாழக்கூடியதான சந்தர்ப்பத்துல திடீர்னு அவளுக்கு ஏதோ மனசுக்கு கவலை வந்து தாங்க முடியாம அவ என்ன பண்ணிட்டா, மனசுல தைரியம் இல்லாமல் ஆத்மஹத்திய பண்ணிட்டா. ஆத்மஹத்திய பண்ணின பிறகு இவாளுக்கு மேல் லோகத்துல எப்ப இடம் கிடைக்கும்? அவளுடைய இத்தனை நாள் ஆனப்புறம் அங்க வந்தா தான் இடம் கிடைக்கும். ஏதன் மத்தியில அங்க போக முடியாது. இந்த சரீரமும் எரிச்சுட்டா இங்க இருக்கிறவன்.
இவாளாவது பத்திரமா வச்சுக்கலாம் இல்லையா? இவாளுக்கு என்ன தெரியும்? இவா எடுத்துட்டா. இங்கே சரீரம் இல்ல, அங்கே சரீரம் வரல, அவளுக்கும் பசிதாகும். ஏன்னா எத்தனை நாள் ஜீவன் இருக்கானோ ஜீவனோட பிராணம் இருக்கா, பிராணம் இருக்கிற பரியந்த பசிதாகம் உண்டு. மீதியெல்லாம் அனுபவிக்க வேண்டாம், பசிதாகத்தை தவிர்க்க முடியாது. கவலை இருந்தா என்ன பண்ண முடியும்? கவலை இருக்கத்தான் இருக்கும், அதை ஒண்ணும் பண்ண முடியாது. ஆனா பசிதாகங்களை பிரதீகாரம் அப்பப்ப பண்ணித்தான் ஆகணும். இந்த பசிதாகங்களுக்காக அது என்ன பண்றதா, அந்த காத்து வடிவமா இருக்கிற பிசாச்சு என்ன பண்றது, காத்து வடிவம் தான் இருக்கும். ஏன்னா இந்த சரீரத்துல இருந்து லிங்க சரீர வழியில போடுறது நமக்கு தெரியாது. அது காத்து வடிவமா இருக்கும் பொழுது சில மரங்கள்லயோ சில இடத்துலயோ இருக்கும். அது ரொம்ப நேரம் அப்படியே இருக்க முடியாது. ஏன்னா 6 மணி நேரம் அவனை பசிக்கிறதோ இல்லையோ நமக்கு. அதே போல சோ அது தனியாக தன்னுடைய ஆகாரத்தை தேடி உட்கொள்ள முடியாது. ஏன்னா கை கால் இருந்தா தானே ஆகாரத்தை தேடுறதோ சாப்பிடுறதோ. அது இன்னொரு சரீரத்தை தேடிட்டு அது வழியாகத்தான் போகணும். சோ அது என்ன பண்றது, அப்படியே பார்த்துட்டே இருக்கு. யார் மேல உட்காரலாம், யார் மேல உட்காரலாம். ஒண்டியா யாராவது காணப்பட்டா அவன் நிலையில உட்கார்ந்து இருக்குன்னா அது என்ன பண்றதுன்னு, அதுக்கு இப்ப ஆகாரம் வேணும். ஆகாரம் வேணும்னு அது என்ன பண்றது, அதுக்கு ஒரு மனசு இருக்கும் இல்லையா, அது இந்த மனசோட சேர்ந்து, இந்த யார் மேல உட்கார்ந்து அவன் மனசோட சேர்ந்து எனக்கு ஆகாரம் கொண்டாடும், பசிக்கிறதுங்கிறது. அதுக்கு ஆகாரம் நீங்க போடுற. அதனால என்ன ஆகும்னா, சாதாரணமா சில சமயத்துல ரொம்ப சாக்காகாரிகளா இருக்கிறவா மாம்சம் வேணும்னு கேட்கிறான். இது வரைக்கும் பிறந்ததுல இருந்து வெறும் சாக்காகாரம் தான், இப்ப மாம்சம் வேணும்னு கேட்கிறான். ஏன்னா உள்ள உட்கார்றது அது. அதே மாதிரி சில மாம்சாகாரிகளா இருக்கிறவா அது சாப்பிட மாட்டான், எனக்கு இதான் வேணுங்க. அதுக்கு தகுந்தா போல நமக்கு தெரியுது. இப்படி இதுக்குள்ள உட்கார்ந்து என்ன பண்றது, அப்பப்ப எனக்கு வேணுங்க. சாப்பிட்டா அன்ன ரசம் இருக்கிறதுல அது யார் உட்கொண்டானோ அவனுக்கு போறது இல்ல. அது என்ன ஆகுது, யார் உள்ள இருக்காளோ அவளுக்கு போயிடுறது. இப்ப வேலைக்கு ஒரு இடத்துல கரெக்ட் சார், பாவம் ஒருத்தர் வந்திருக்கார், அவர் மேல உட்கார்ந்து இருக்கா, அவ வேணும்னு கேட்கிறா. நமக்கு வேண்டிய மனுஷங்களா இருந்தா நீங்க கொடுக்குறீங்களா கொடுக்க மாட்டீங்களா, கொடுத்துதான் இருக்கு, என்ன வேணும்னாலும் கொடுக்குறேன், சாப்பிட்டுட்டு இருக்கான். ஆனா விவகாரம் என்னன்னு, இவனுக்கு ஒண்ணுமே போறது இல்ல. அன்னரசம் முழுக்க அங்கே போயிட்டே இருக்கு. இதான் பிசாசம் பண்ணக்கூடியதான காரியம். இது என்ன பண்றதுன்னு, இது அதோட மட்டும் இருந்தா ஒண்ணுமே ஆகாது. ஏதோ ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்கேன், வேலைக்கு கேட்கறேன் கொடுக்குறோம், சரியா போறது. ஆனா அது சும்மா இல்லாம மனசுல கவலை இருக்கும் இல்லையோ, வெறும் பசிதாக மட்டும் இல்ல அதுக்கு. அது எதுக்கு முன்னாலேயே பிராணனை விட்டுடுத்த ஏதோ ஒரு கவலை இல்ல, அந்த கவலை போகணுங்கிறதுக்காக முயற்சி பண்றது இந்த சரீரத்துல இருந்தது. அதுக்காக கத்து கலாட்டம் பண்ணி ஏதோ பண்றது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க, ஒரு மந்திரவாதி அழைச்சுன்னு அதை விரட்டுறதுக்கு வழி பார்க்கிறேன். இது சாதாரணமாக நடக்கக்கூடியதான காரியம். இது இருக்கான்னு சில சமயத்துல இவைகள்லாம் இருக்குன்னு சாஸ்திரம் சொல்றது. ஒரு மகர்ஷி என்ன பண்ணினா, யஜ்ஞ வித்தியை கத்துக்கணும்னு ஒருத்தர் ஊருக்கு போற. அந்த ஊர்ல அந்த வாத்தியார் இருந்தாரு, அவருடைய ஆசைக்கார தலையில கந்தர்வன் இருந்தாராம். இந்த பூத பிரேத மாதிரியே கந்தர்வ லோகத்துல பிராணம் விட்டவானும் இருக்குன்னு. இந்த லோகத்துல தான் இந்த கவலைன்னு நினைக்காது, எல்லா லோகத்திலயும் உண்டு. சொர்க்க லோகத்திலயும் உண்டு, கந்தர்வ லோகத்திலும் உண்டு. மனக்கவலைங்கிறது என்னை விட இன்னொருத்தர் சௌக்கியமா இருந்தா அவனை பார்த்து இவருக்கு பயிர வெடிக்கிறது, என்ன பண்றது, எல்லா லோகத்திலயும் உண்டு. அந்த கந்தர்வன் அந்த அம்மா தலையில உட்கார்ந்துட்டு இருந்தான். அந்த அம்மா ஏதோ பேசிட்டு இருக்கிற காலத்துல இவ யாரு அதை பத்தி கேட்ட பிறகு அது அவளுக்கு சொன்ன. அப்படின்னு என்ன அர்த்தம், அவளுக்கு பூர்வ ஜென்ம விருத்தாந்தமும் ஞாபகம் இருக்கு. அந்த யார் உட்கார்ந்தாலும் அந்த பிசாச்சாடிகளுக்கெல்லாம் பழக்கெல்லாம் ஞாபகம் இருக்கும், ஆனா சொல்ல மாட்டான். ஞாபகம் இருக்கும், அதை சரி பண்றதுக்காக பார்த்துருக்கான சொல்ல மாட்டான். இப்படி பிரம்ம ராட்சசர்கள் நம்ம வேதம் சொன்னா கூட சொல்லுமா. திடீர்னு பாருங்க, ஒரு அம்மா நீங்க வேதம் சொல்லிட்டு கூட சொல்லி ஏதாவது தப்பு சொன்னேன்னு வச்சுங்களேன், ஒரு அடி போடும். ஏன் தப்பு போட்டேன், என்ன ரொம்ப தான் இருக்கு, அது என்ன விவகாரம். அங்க உள்ள உட்கார்ந்து இருக்கவாளுக்கு இந்த வேதம் அதான் பிரம்ம ராட்சசி 2 பேர். இப்படிப்பட்டதான விவகாரங்கள் இருக்கிறதாக சாஸ்திரங்கள்ல கதை இருக்கு, பிருஹதாரண்யகத்திலேயே கதை இருக்கு. இந்த பிசாச்சாரிகள்லாம் உட்கார்ந்து இருந்தேனால் அதை விரட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டம். யக்ஷானுரூபோ பலி அப்படின்னு சொல்றது. அதை கரெக்டா எவ்வளவு வேணுமோ அவளை கொடுத்து அதை அனுப்பணும். அது இந்த சரீரத்தை விட்டு போச்சுன்னு எப்படி உங்களுக்கு தெரியும்? கிராமாந்தரத்தில் இருக்குமே ஆனால்
அந்த ஊர் சிவன் கோவில் இது இருக்கு பார்த்தீங்களா, குளம். அந்த குளத்துல பெரிய கல்லை விட்டு எரிஞ்சிட்டு போகுமா. அந்த சத்தம் கேட்டதுன்னா போயிடுதுன்னு அர்த்தம். போயிடுதுன்னா எங்க இந்த சரீரத்தை விட்டு போச்சு, வேற யாராவது வந்து அவ மேல உட்கார்ந்துருக்கும், பத்திரமா இருக்கும். அதனால எப்ப பண்ணணும்னா தினந்தோறும் நம்ம பகவன் நாமாவை சிந்தனை பண்ணணும். மனசுக்கு ஒரு தைரியம் இருந்தானா அவள் இடத்துல வராது. காயத்ரி அது மந்திரங்கள் யார் பண்ணிட்டாலோ அவளது வராது. சுப்பிரமணிய மந்திரத்தை யார் படிக்கிறாளோ அவளுடைய ராமாக்களை சொல்றாளோ வராது. அதனால்தான் நம்ம பழைய நாள்ல எப்போதும் சந்தியாவந்தனாதி கர்மாக்கள் நல்ல கர்மாக்கள் பண்ணிட்டே இருந்தா. இப்படிப்பட்டதான பிசாச்சாதிகள்லாம் என்ன ஆகுதுன்னு, பிசாச்ச சர்வே பவத் பத்ர பூதிம், உங்களுடைய பத்திர பூதிம், அவருடைய பிரசாதத்தை பன்னிரு இலைன்னு ஒரு இலையில விட்டு அதை தூக்கி மேல போடுவான். அந்த பன்னிரு இலை இருக்கு பார்த்தா, அந்த இலையில போட்டதான இந்த விபூதி இருக்கு. இந்த விபூதி கண்டதுமே அவருக்கு என்ன ஓடுறதான். பவத் பத்ர பூதிம் விரோக்கிய க்ஷணாத் தரகாரே திரவந்தே, விரோக்கிய பார்த்த மாத்திரத்தினாலேயே, அதை எட்டுண்ட மாத்திரத்தினாலே ஓடுறது. இந்த சுப்பிரமணிய சுவாமி இடத்துல இருக்கக்கூடியதான அந்த விசேஷமாக இது இருக்கு பார்த்தா இந்த சக்தி, இந்த சக்தியானது அவளுடைய சரீரத்துல ஒரு உஷ்ணத்தை உண்டு பண்ணும். அதனால அவ தாங்க முடிய நெருப்பு இருந்தா என்ன பண்ற, ஓடுறமோ இல்லையா, அதே மாதிரியே ஓடுறதா. ஆகையால் பகவானுடைய திருமேனிக்கு அவருடைய ஒரு இதுக்கு அந்த விபூதிக்கு அவ்வளவு மகிமை இருந்து அப்படின்னு சொல்றது. அபஸ்மார குஷ்டமேய சரோன்மாத குல்மாதி ரோகா மகாந்தः பிசாச்சாச்ச சர்வே பவத் பத்ர பூதிம் விரோக்கிய க்ஷணாத் தரகாரே திரவந்தே. வாதம், தலைவலி, சூலம், பெருவாய்ப்பிணி, இப்படிப்பட்டதெல்லாம் இருக்குன்னு விசேஷமாக அவ சொல்லிட்டு இருக்க. அதே மாதிரியே அதனால அந்த ரோகங்கள்லாம் போறதுங்கிறது பகவானுடைய ஒரு பத்திரத்தினாலேயே, அவருடைய இலையில இருக்கக்கூடியதான அந்த விபூதியை வைத்துக் கொண்டதுனாலேயே போறதுன்னு தெரியுது. அடுத்தது பகவான் இப்ப என்ன சொல்றார், அந்த ஸ்வரூபம் எப்பொழுதுமே நம்ம கண்ணிலேயே இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். சுப்பிரமணிய சுவாமியுடைய ஸ்வரூபம் சர்வதா சர்வ காலமும் நமக்கு முன்னாலேயே தோணணும்னு பிரார்த்திக்கிறார். திருஷ்கந்த மூர்த்தி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்தி முகே மே பவித்ரம் சதா त्वच्चरित्रम् करे तस्य कृत्यम् वपुस्तस्य भृत्यम् गुहे तन्तुलीना मम अशेष भावाः என்னுடைய எண்ணங்கள் எல்லாமே சுப்பிரமணிய சுவாமி இடத்துல இருக்கணும். எப்படி திருஷ்கந்த மூர்த்தி, நான் பார்ப்பேனேயானால் எப்பொழுதும் என் கண்ணுக்கு முன்னால பகவானுடைய ஸ்வரூபம் நிற்கணும். வழி தேவனா சமேதமாக பகவான நான் எப்பொழுதும் பார்த்து கொண்டே இருக்கணும். சர்வதா சர்வகாலமும் என் கண்ணு முன்னால அவரை நிற்கணும்னு பிரார்த்தனை பண்றோம். ஸ்கந்த கீர்த்தி, அது மட்டுமா, காதால நம்ம கேட்கும் பொழுதெல்லாம் அவருடைய விசேஷமான வீரியங்களை, அவருடைய திருவிளையாட்டை கேட்டுட்டே இருக்கணும். தாரகரை ஹிம்சை பண்ணினது, அவளெல்லாம் ஹிம்சை பண்ணினது, எப்படி பண்ணினார், வள்ளி கல்யாணம், இப்படிப்பட்டதான விசேஷமான காரியங்கள்லாம் நமக்கு காதுல கேட்டுக்கொண்டே இருக்கணும். ஏன், நம்ம மனசுல இருக்கிற பாப்பத்தை போக்க. மனசுல பாப்பம் இருக்கு, அந்த பாப்பமானது இந்த பாத்திரத்துல அழுக்கு இருக்கு பார்த்தீங்களா, அது மாதிரி அதை என்ன பண்றது, தேய்க்கிறது. வெறுமனை தேய்ச்சா போக மாட்டேங்கிறது. அதுக்கு ஏதோ ஒண்ணு, ஒரு மருந்தோ அது ஏதோ விம் சோப்போ அது ஏதோ ஒண்ணு போட்டு அது தேய்க்கிறது. அதே போலதான் இது தேய்க்கிறப்ப வெறுமனை போகாது, அதுக்கு பகவானுடைய நாமாவை போடணும். இந்த நாமாவை சேர்த்து பண்ணினா அங்க இருக்கக்கூடியதான பாபம் எல்லாம் அன்று போயிடும். ஆயால் அந்த பிராமா நமக்கு எப்படி ஞாபகம் வரும், காதால கேட்கணும், பகவன் நாமாவை கேட்கணும். ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்தி முகே மே பவித்ரம் சதா தச்சரித்திரம், நம்ம வாயால அவருடைய திவ்யமான ஸ்தோத்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கணும். அவருடைய சரித்திரத்தை, அவருடைய புகழ பாடிக்கொண்டே இருக்கணும். ஏன்னா இது பாடலைன்னா நீங்க என்ன பண்ற, வேற ஏதோ ஒண்ணு பாடிட்டு இருக்கு, சும்மா மட்டும் இருக்க மாட்டேங்கிறள், முடியாது. நை கத்திடமபி ஜாது திஷ்ட கர்மகிறது. மனிதனா இருக்கிறவன், அஞ்ஞானியா இருக்கிறவன் ஏதாவது பண்ணிட்டு தான் இருக்கணும், ஏதாவது பண்ணிட்டே இருக்கணும். ஆனா அது என்ன பாபத்துல முடியாது. சோ பாபம் வராம இருக்கணுமே, ஆனால் நம்ம பகவன் நாமாவை சொல்லிட்டு இருக்கணும், அவருடைய புகழ பாடிண்டே இருக்கணும். அதனால முகேமே பவித்ரம், அதான் பவித்ரம், பாவனகரம், மனுஷனுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியது, புண்ணியத்தை
வரவழைத்து கொடுக்கக்கூடியதான பதார்த்தம். முகேமே பவித்ரம் ததா தச்சரித்திரம், அவருடைய சரித்திரம். அது மட்டும் இல்லாம கரேதஸ்ய கிருத்தியம், 2 கைகள் இருக்கு. இந்த கைகள்னால அவருக்காக ஏதாவது சேவை பண்ணிட்டே இருக்கணும். புஷ்பங்களை தொடுக்கிறதோ, திருநீரை சரி பண்ணி கொடுக்கறதோ, இப்படி ஏதாவது ஒண்ணு அவருக்கு சேவை பண்ணிட்டே இருக்கணும். பழைய நாள்ல கோவில்ல போய் வேலை பண்ணிட்டே இருப்பா. கோவில் எல்லாம் நீட்டா வச்சுக்கிறது, அங்க இருக்கக்கூடிய தூசி எல்லாம் தடுத்து விடுறது, பெருக்கி விடுறது, புஷ்பங்கள்ல பறிச்சு கொடுக்கறது, புஷ்பங்களை தொடுத்து கொடுக்கறது. அப்படி கிராமத்துல ஒரு கோவில் இருந்தா அங்க இருக்கிறவா எல்லாரும் கூடி பகவானுக்காக எல்லா காரியமும் பண்ணிட்டு இருந்தா. இப்ப எல்லாம் எங்கேயும் போறதில்லை. ஏன்னா நம்ம தான் ஊர்வம் முழுக்க டிவி வழியா வருது. அதனால நமக்கு இதுவே ஒரு எங்கேயும் போறது இல்ல. ஆனா பழைய நாள்ல கிராமத்துல பண்ணிட்டு இருப்பா. எல்லாரும் அந்த பகவானுக்காக ஒரு தொண்டு, பகவான் நாம சொல்லிண்டே இருக்கிறது, அவர் ஸ்தோத்திரங்களை சொல்லிண்டே இது போல பண்றது இருக்கும். அதே போல நம்ம கைகள் இருக்கலையா இருந்தா இந்த கைகள் என்ன பண்ணணும், பகவானுக்காக உபயோகப்படணும், அவருடைய சர்வீஸுக்கு உபயோகப்படணும் அப்படின்னு. கரேதஸ்ய கிருத்தியம் வபுஸ்தஸ்ய பிருத்தியம், இந்த சரீரம் இருக்கே ஸ்தூல சரீரம், அவருக்கு பணிவிட பண்ணணும். கோவில்ல இருக்கக்கூடியதான பதார்த்தங்கள்லாம் எடுத்து கொடுக்கறது, எல்லாருக்கும் எல்லாருக்கும் நைவேத்தியத்தை பிரிச்சு கொடுக்கறது, எத்தனை காரியங்கள் இருக்கு. கோவில்ல போனோமையானால் அதில் நிறைய காரியம் இருக்கு. ஆத்திலேயே நம்ம பண்றதுலயே தானே பண்றதுன்னு ஆரம்பிச்சோமே 24 மணி நேரம் வேலை இருந்துட்டே இருக்கும். இதை சுத்தப்படுத்துறது, அங்க வைக்கிறது, எதையும் கவனிக்கிறதே இல்ல. எந்த பொருள் எப்ப வேணுமோ அதை உபயோகப்படுத்தி மெயில அங்க வச்சுடுறோம், அவ்வளவுதான். ஆனா வர்ச்சுவலா நம்ம பண்ணணும்னு ஆரம்பிச்சா அத்தனை காரியம் இருக்கு. அப்படி குஹே சந்துலீனா மம அசேஷ பாவா குஹே சந்துலீனா குஹா அப்படின்னு நம்ம இதயத்துக்குள்ள இருக்கக்கூடியதான தெய்வம், இதயத்துக்குள்ள பரமாத்மா இருக்கார் அப்படின்னு வேதங்கள்லாம் சொல்றது, சாஸ்திரம் சொல்றது. தேவானுப்ராவிஷது, இந்த சரீரத்தை சுட்டி பண்ணி சரீரத்துக்குள்ள அவர் பூந்துட்டு இருக்கார். அந்த பூந்துட்டு இருக்கக்கூடியதான் அவருக்கு குஹன் என்று பெயர். ஏன் புத்தி குகையில இருக்கிறதுனால அவருக்கு குஹன். யோ வேதனிதம் குஹாயாம் பரமேவ்யோமன் தோஸ்னுதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபத்திதேதி அப்படின்னு பிரம்மஸ்வரூபமா மாதிரி நீங்க அந்த பரமாத்மாவை அனுபவிக்கிறேன். அப்ப அதை நாம் தெரிஞ்சுக்கணுமே. ஆனால் நம்ம மனசு எண்ணங்கள்லாம் எங்க இருக்கணும், அவரிடத்துல இருக்கணும். எத்தனையோ கோடி ஜென்மாக்கள்லாம் நம்ம மனசுல வெளியில ஓடி ஓடி பழக்கமா எடுத்து பராஞ்சு காரி ஸ்வயம்பூ. ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம், எவ்வளவு நேரம் பகவானை தியானம் பண்றோம் நீங்க யோஜனை பண்ணி பாருங்க. வேற யாரும் வேண்டாம், நீங்களே வச்சு. நம்ம பகவானை எவ்வளவு நேரம் நினைக்கிறோம், ஒரு 10 நிமிஷம் சந்தியாவந்தனம் பண்றது, சுவாமிக்கு போயிட்டு அப்படியே ஹலோன்னு சொல்லிட்டு வருது, அவ்வளவுதான். ஒரு அஷ்டவர்த்தனமோ ஒரு ராசனமோ தினந்தோறும் சொல்றோமோ டைம் இல்லை சாருங்க. இங்க வந்தா மட்டும் டைம் இல்லை. மணிக்கணக்காக நல்ல காரியங்கள் பேசிட்டே இருக்கோம் வாரம் முழுக்க. ஆனா யோஜனை பண்ணி பாருங்க, எந்த சம்ஸ்காரம் நமக்கு ஜாஸ்தியா இருக்கு? லௌகிகமான சம்ஸ்காரமா இல்லது பகவத் விஷயமான சம்ஸ்காரமா? முடிச்சுட்டு இருக்கக்கூடியதான ஒரு 16 மணி நேரத்துல மேக்சிமம் பார்த்தேன்னா ஒரு 15 நிமிஷமோ 16 நிமிஷமோ பகவான தியானம் பண்ணலாம். மீதி சமயங்கள் எல்லாமே லௌகிகமான விஷயத்தில் தான். அது என்னாச்சு, இதென்னாச்சு, இதென்ன அவனோட பேசுறது, இதென்ன கண்ணு மொழிந்து தூங்குறது, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டே இருக்கும். இந்த சம்ஸ்காரங்கள் தான் வரதே தவிர பகவான் பத்தி சம்ஸ்காரங்கள் வரமாட்டேங்குது. இது என்னைக்கு இது போல இல்ல, பல பிறவைகளா ஆயிடுது. அதனால்தான் நமக்கு நினைச்ச சந்தர்ப்பத்துல பகவான தியானம் பண்ண முடியல, பிராக்டிஸ் இல்லையே. பகவான் சொல்றாரு, எப்ப நீங்க நினைக்கிறீங்களோ அப்பொழுது அது வரணுமே. ஆனால் அதுக்கு வேண்டியதான பிராக்டிஸ் இருக்கணும். அபியாசேன கௌந்தேய வைராக்கியேன கிரஹ்யதே, அதுக்காக முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ண தெரியல, விவகாரம் என்னடா, இதுக்காக ஸ்பெஷலா உட்கார்ந்து கதவெல்லாம் மூடிட்டு யாரும் வராம டெலிபோன் கட் பண்ணி ஒரு மூலையில உட்கார்ந்து அப்ப கூட பயம் வருது, தியானம் வர மாட்டேங்குது. என்ன பண்றது? இப்படி இருக்கக்கூடியதான் இந்த மனுஷனுடைய நிலையை அவன் சரி பண்ணணும். அதுக்காக என்ன பண்ணணும், இப்படி பகவானுக்கு தொண்டு பண்றதுல ஆரம்பிக்கும். ஜனங்களுக்கு தொண்டு பண்ணணும். அதனாலதான் நிறைய சர்வீஸ்ங்கிறான். சர்வீஸ்னா 4 பேருக்கு பண்றேன், பகவானை நினைச்சுண்டு பண்ணணும். எது பண்றதா இருந்தாலும் பகவத் பக்தியோட அவளுக்கு பண்றது பகவானுக்கு பண்றதுங்கிற எண்ணத்துல நீங்க பண்ணிட்டே இருக்கணும். இப்படி நீங்க தொண்டு பண்ணிட்டே இருந்தேனால் பகவானுடைய நினைப்பு உங்களுக்கு இருக்குமேயானால் என்ன ஆகும்? ஒரு முக்கியமான ஒரு பிரயோஜனம், மரண சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு நினைச்ச மாத்திரத்தினால பகவான் ஞாபகம் வரும்.
எம் எம் பாவம் ஸ்மரம் தியஜம் தேஹே தேகம் கலேவரம். எதை நினைச்சுண்டு நீங்க இந்த சரீரத்தை விடுகிறீர்களோ ஜெகதி அந்தே கலேவரம் தந்தமேவ ஆப்னோதி, அந்தந்த நிலையை அடைகிறேன். சதா தத்பாவ பாவிதா, என் மனசு அப்படியே படி டக்குன்னு அப்படியே நின்று போயிடுது. அந்த நிலை வரணும். ஆகையால் பகவான தியானம் பண்ணக்கூடியதான நிலை நமக்கு வரணும். அப்ப எப்படி கபம் வாதம் பித்தம் இவைகளோடு இருந்துருக்கிற நிலையில நமக்கு பகவானுடைய ஞாபகம் வருமா? பகவான் நாமாவை சொல்வேடா. அப்ப சொல்லணுமே ஆனால் அந்த நினைச்ச மாத்திரத்தினால டக்குன்னு வரணுமே ஆனால் என்ன பண்ணணும்? இப்பத்துல இருந்து பிராக்டிஸ் பண்ணணும். அந்த பிராக்டிஸ் பண்ணணுங்கிறதுக்காகத்தான் இப்படி சொல்லி கொடுக்காருந்த மூர்த்தி ஸ்கந்த கீர்த்தி முகேபே பவித்ரம் சதா தச்சரித்திரம் கரே தஸ்ய கிருத்யம் வபுஸ்தஸ்ய பிருத்யம் குஹே சந்துலீனா மம அசேஷ பாவா. மரண சந்தர்ப்பத்துல இந்த சரீரத்துல பிராணன் எப்ப போகணும்னு நினைக்கிறோமோ அது மாதிரி இருக்கும். அப்ப பகவான தியானம் பண்ணினேன்னா அந்த பகவானவர் அந்த மயில் வாகனம் தான் வரணும் அப்படின்னு பிரார்த்திக்கிறார் திருப்புகழ்ல. அந்த கணம் என அடர்ந்து வருகையினில் அஞ்சலனே அவன் மயில் மேலேறி அந்த வரையோடு கந்த மனிதன், இவன் கந்தனுடைய மனிதனா அப்படின்னு சொல்லுங்க. நம்ம நண்பன் என் மொழிய வருவாயே. அவர் என்ன சொல்றார்? நீ அங்க எவன தூத்தாளர் இருக்கானோ இல்லையா, அவன்கிட்ட சொல்லணும் என்ன, இவர் கந்த மனிதன், கந்தனுடைய மனுஷியார், நம் நண்பன், எங்களுடைய நண்பனா இருக்க, ஆயால் அவரை விட்டுறோம் அப்படின்னு சொல்றதுக்காக நீங்க வரணுமா இப்படின்னு பிரார்த்திக்கிறார் திருப்புகழ்ல. அதேதான் ஆச்சாரியாலிங்க நமக்கு அந்த மரண சந்தர்ப்பத்துல இப்படி வரணும் அப்படிங்கறதுக்காக இப்ப பிராக்டிஸ் பண்ணது. ஸ்கந்த மூர்த்தி ஸ்கந்த கீர்த்தி முகே தே பவித்ரம் சதா தச்சரித்திரம் கரே தஸ்ய கிருத்யம் வபுஸ்தஸ்ய பிருத்யம் குஹே சந்துலீனா மம அசேஷ பாவாஹ. இந்த ஸ்லோகங்கள்லாம் 2 தடவை நீங்க படிச்சா தானா வந்துடும். அதான் இதுக்கு விசேஷம். இந்த புஜங்க பிரயாச விருத்தத்துல நிறைய தேவதைகள் புஜங்க பிரயாச விருத்தத்துல பண்ணியிருக்கேன். அது என்ன விசேஷம்னா எல்லோருக்கும் சுலபமா வாயில நுழையக்கூடியதான விருத்தம். அப்படி முனீனாமுதாஹோ நுணாம் தேஹபாஜாம் அபீஷ்ட பிரதாஸ்வந்தி சர்வத்ர தேவாஹ நுணாம் அத்யஜானாம் அபிஸ்வார்த்ததாரே குஹாத்தேவ மன்யம் ந ஜானே. அதுக்கப்புறம் ஒரு விசேஷமா சொல்றேன். முனீனாமுதாஹோ நுணாம் பக்தி பாஜாம். பகவானுடைய பிரார்த்தனை, பகவானுடைய ஒரு அனுகிரகம் நமக்கு வரணும். ஏன்னா என்ன பண்ணணும்? சாஸ்திரங்கள் என்ன சொல்றது, வேதங்கள் என்ன சொல்றது? கர்மாவா அனுஷ்டானம் பண்ணணும். யஜ்ஞ யாகாதிகள் கர்மாக்களா அனுஷ்டானம் பண்ணணும். அப்பதான் பகவான அடைய முடியும். யஜ்ஞ யாகாதிகளை யாரால அனுஷ்டானம் பண்ண முடியும்? அதனால நினைச்சா டக்குன்னு பண்ணிவிட முடியுமா? முடியாது. கடையில போறேன், ஒரு சொக்கா வாங்கிறேன், போட்டுக்கிறேன், அப்படியாது. முதல்ல என்ன பண்ணணும்? ஒரு 10-15 வருஷம் வேதாத்தியனம் பண்ணணும். வேதாத்தியனம் பண்ணி இந்த பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? அந்த கர்மாக்கள் மந்திரங்கள் தான் கத்துட்டு, எந்த மந்திரம் எப்ப சொல்லணும், எப்படி பண்ணணுங்கிறது தெரியுமா? அதுக்கப்புறம் சாஸ்திராத்தியனம் பண்ணணும். அத்தியனம் பண்ணின பிறகு நீங்க ஒத்தனால் பண்ண முடியாது. ரூபா அஷ்டாதசோக்தம் அவரம் ஏழு கர்மா 18 பேரை சேர்த்து வைக்கிறோம். அசரி கணங்கள், பிரம்ம கணங்கள், உத்காத்திர கணம், ஹோத்திர கணம், அப்படின்னு 4 பேரு, இப்படி 16 பேர். எஜமானன் பத்னி 18 பேர். ஆத்துலயே 2 பேர் தான் இருக்கான். யாரு? ஆத்துக்காரி, ஆத்துக்காரர் 2 பேரும். இவ 2 பேருக்கும் நீங்க இந்த சேனல் வச்சா வேண்டாம், அந்த சேனல் சண்டை போட்டுக்கிறான். கடைசியில 2 ரிமோட் வாங்கிட்டாவே வாரம் முழுக்க. அப்படின்னு இருக்க 18 பேரை ஒன்னா சேர்க்கணும்னு எப்படி இருக்கும் பாருங்க லோகத்துல. இத்தனை பேரு சேர்ந்து ஒண்ணு யாகத்தை பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். இப்படி பண்ணினாதான் பகவானுக்கு திருப்தி. அது ஒரு ஸ்டெப். சரி, இதுதான் சார் பண்ண முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஏகாந்தமா யாருக்கும் தெரியாம ஒரு மூலையில உட்கார்ந்து நம்ம பகவான தியானம் பண்ணுவோம். அது அவ்வளவு சுலபமா? உலகத்துல எதையாவது கண்ட்ரோல் பண்ணலாம், உங்க மனசை உங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது. அர்ஜுனன் கேட்கும் பொழுது இந்த மனசை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு பகவான் சொல்றார். ஆமான்டர் சத்தியம். நீ ஏதாவது கண்ட்ரோல் பண்ணலாம், மனசை மட்டும் மனோ துர்நிகிரகம் சலம். அவனுடைய மனசை கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டம் சுவாமி. நான் என்ன பண்றது?
அப்ப என்ன பண்றது? விட்டுற வேண்டியதானே? நமக்கு மனதை கண்ட்ரோல் பண்ண முடியாதுன்னு விட்டுற வேண்டியதா? கண்ட்ரோல் பண்ணாதான் பகவான் அடைய முடியும். என்ன பண்றது? அபியாசேன கௌந்தேய வைராக்கியேன கிருஹ்யதே. லாங் பிராக்டிஸ் வேணும் அப்படிங்கிற. இப்ப என்ன, பகவான அடையறதுக்கு ரெண்டு வழி சொல்லியிருக்கார். ஒண்ணு கர்ம மார்க்கம்னு ஒண்ணு, இன்னொன்னு உபாசனா மார்க்கம். கர்ம மார்க்கம்ங்கிறது எல்லோராலையும் பண்ண முடியாது, புருஷாலால் தான் பண்ண முடியும். புருஷால கூட தனியா பண்ண முடியாது, ஸ்ரீ சகாயத்தோட தான் கல்யாணம் பண்ணிட்டு அவ ஒத்துண்டத்தான் பண்ண முடியும். அதுக்கு வேற இவ்வளவு சிரமப்படணும், வேதாத்தியனம் பண்ணணும், சாஸ்திராத்தியனம் பண்ணணும், அதுக்கப்புறம் எல்லாரையும் சேர்த்துக்கணும், காசு செலவழிக்கணும், இவ்வளவு சிரமம் இருக்கு. இத்தனை பண்ணினா சொர்க்காதி லோகங்கள் பகவத் அனுகிரகம் கிடைக்கும். உபாசனா மார்க்கம் இண்டிவிஜுவலா அவ பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா அதுவும் ரொம்ப மனசை அடக்கணும்னா ரொம்ப சிரமப்படுத்தணும். இப்படி இருக்கு. நான் என்ன பண்றது? இது யாரால முடியும்? டிரைவர் நிக்காலா இருந்தா வேதாத்தியனம் பண்ணலாம். ஓரளவுக்கு சுத்தமான மனசு இருக்குமே, ஆனால் அவளுக்கு உபாசனா மார்க்கத்துல வழி உண்டு. ஒண்ணுமே தெரியாம சாதாரணமா இருக்கக்கூடியதான கிராமாந்தரத்தில் இருக்கக்கூடியதான மக்களை காப்பாத்துறது எந்த தெய்வம்? அவளுக்கு ஒண்ணும் தெரியல, வேதாத்தியனம் பண்ண தெரியாது, சாஸ்திராத்தியனமும் தெரியாது. அவளுக்கு உபாசன மார்க்கத்தை சொல்றதுக்கு மனுஷாலும் இல்ல. அவ வந்து சொல்ல வேண்டாமா? பார்த்தார், நான் இருக்கேன்னு வந்தார். அதான் சொல்றார், முனீனாமுதாஹோ நுணாம் பக்தி பாஜாம். முனீனாம் மார்ஷிகள் நுணாம் பக்தி பாஜா. எல்லாத்தையும் விட்டுவிட்டு நைமிஷாரண்யம் போய் தனக்காதி மகர்ஷிகள்லாம் அங்கே போய் உட்கார்ந்துட்டு இருக்கா. இவாள்லாம் என்ன பண்றா? அங்கே போனா 12 வருஷம் சத்திரையாகும். ஒரு நாள் 2 நாள் இல்ல, ஆரம்பிச்சு வச்சா 12 வருஷம். ஒரு நாள் 2 நாள் யாகத்துக்கே நம்ம இவ்வளவு சிரமப்படுறோம். ஆரம்பிச்சு வச்சா ஒரு 12 வருஷம் போயிட்டே இருக்கும். மழை பெய்யும், உஷ்டமா இருக்கும், இதாகும், பனி இருக்கும். இருந்தாலும் அவ பாட்டுக்கு பண்ணிட்டே இருக்காளாங்க. அப்பொழுது அந்த இடத்துல காலமே ஒரு 7-8 மணிக்கு யாகம் ஆரம்பிச்சதுன்னா சாயங்காலம் 6 வரைக்கும், 6 மணிக்கு மேல யாகத்துக்கு விவகாரம் கிடையாது, படிச்சிருவா. அதுக்கப்புறம் தூத புராணர் அங்க வந்து பௌராணிகர் வந்து புராணங்களை சொல்லிட்டே இருப்பாராம். எல்லா புராணங்களும் இப்படித்தான் வந்தது. வேதவியாசாச்சாரியர் என்ன பண்ணினார்? வேதங்களை பிரித்தார். ஒவ்வொரு வேதத்தையும் பைலர்னு ஒருத்தருக்கு, வைகம்பாயனன்னு ஒருத்தருக்கு, ஜெய்மினின்னு ஒருத்தருக்கு, இப்படி எல்லாம் சொல்லி கொடுத்துட்டார் வேதங்களை. நீங்க அந்தந்த வேதங்களை அப்படியே போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்ட்டார். இதிகாச புராணங்கள்ல என்ன பண்ணார்? சூத்த மகர்ஷிக்கு சொன்னார், நீங்க போங்கோன்ட்டார். அவர் அதை வாங்கினா இங்க நைமிஷாரண்யத்துக்கு. அந்த நைமிஷாரண்யத்துல போய் தினந்தோறும் எங்க சத்திரையாக நடந்தா தினந்தோறும் உத்தரையேதான், போர் அடிக்காதான்னு கேட்கக்கூடாது. அவரே தான் சொல்லிட்டே இருக்கார். ஆனா கேட்டுட்டு இருக்காரு மகர்ஷிகள். ஏன்? அது யார் சொல்றாங்கிறது கிடையாது, என்ன விஷயத்த சொல்றாங்கிறது. அந்த பகவானுடைய ஒரு ஸ்வரூபம், பக்தி ஸ்வரூபம். அதை கேட்டு 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 மனது அப்படியே பூரிக்கணும், மனசுக்கு ஒரு சந்தோஷம் வரணும். அதை சொல்லி சொல்லி அவருக்கு வேற ஒரு வழக்கம், அழகா சொல்லிட்டே இருப்பார். இப்படி கேட்டுக்கொண்டே இருந்துருக்கவா மகர்ஷிகள் அனுபவிச்சார். கர்ம மார்க்கத்திலயும் இருந்தா, பக்தி மார்க்கத்துக்கும் வந்தா. அதனாலதான் முனீனாமுதாஹோ நுணாம் பக்தி பாஜாம் அபீஷ்ட பேதாஸ் பிரதாஸ்வந்தி சர்வத்ர தேவாஹ. இந்திரன், யமன், அக்னி, வருணன், இப்படிப்பட்டதான வேதோக்தமான தேவதைகள்லாம் இருக்கா. என்னன்னா இவாளுக்கெல்லாம் க்ஷேமத்தை கொடுக்கிறவா. இந்திர, அக்னி, யம, வருணாதிகள்லாம் யாருக்கு கொடுக்கிறா? இப்படி வேள்விகளை எல்லாம் பண்ணி அதுக்கு பக்திகளா இருந்து கொண்டு அதெல்லாம் பகவானுடைய சரித்திரத்தை கேட்கக்கூடியதான மகான்களுக்கு அனுகிரகம் பண்றதுக்கா அந்த தேவதைகள் இருக்கா. ஏன் அவள்லாம் அவளை பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்கா? மற்ற தேவதைகளுக்கு மற்றவர்களுக்கு தெரியாத. இந்திரன் தான் யாரு, சந்தனா, அக்னின்னா யாரு, இதெல்லாம் யாருக்கு தெரியும்? சப்த ஹஸ்த சுருங்கா, 7 கையா அவருக்கு, 4 கொம்பா, 2 தலையா. பாருங்க, 7 கை எப்படி சார் நினைச்சு பார்க்க முடியும்? ஒரு கையில ஒரு பக்கத்துல 4 கை, ஒரு பக்கத்துல 3 கைங்கிற, 3 காலுங்கிற. அதான் ஆண்டு மேல ஏறி வர்றாருன்னு. இப்படி எல்லாம் அந்த ஒவ்வொரு ஸ்வரூபமும் அந்த தேவதா ஸ்வரூபம் வேதத்துல சொல்றதெல்லாம் பார்க்கலாம். நமக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இப்படிப்பட்டதான ஒரு ஆச்சரியகரமா இருக்கக்கூடியதான தேவதைகள்ல யாரு பிரார்த்தனை பண்றா? இப்படிப்பட்டதான மகர்ஷிகள். அவளுக்குத்தான் தெரியும். வேதத்தை வாசித்து வேதத்துல இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுட்டு இருக்கிறவா யாகம் பண்ணிடுவா. அவளை காப்பாத்துறதுக்காக அந்த தேவதைகள்லாம் இருந்துட்டு இருக்கா. முனீனா முக்திதாஹோ நுணாம் பக்தி பாஜாம் அபீஷ்ட பிரதாஸ்வந்தி சர்வத்ர தேவாஹ. ஆனா நிருணாம் அந்தியஜானாமபி ஸ்வார்த்ததானே. மனுஷாளுக்கு அந்தியஜானாமபி இது வரைக்கும் வேதம் வாசிக்கல, ஒன்னும் தெரியாது.
அப்படி இருக்கிறவா சாதாரண மனுஷன் கீழ்நிலையில இருக்கா கொள்கிறவருக்கு அவளையும் காப்பாற்றுறதுக்கு ஒரு பகவான் இருக்க என்ன சொல்லிட்டு இருக்கார் ஜஜானாமபி ஸ்வார்த்ததானே குஹாத்தேவ மன்யம் நஜானே நஜானே குஹாத்தேவ மன்யம் குஹனா இருக்கக்கூடியதான முருகனை தவிர வேற எதுவும் சொல்ல முடியலையே ஏன் ஒரு சாதாரணமா காட்டுல இருக்கக்கூடியதான ஒரு வள்ளிய கல்யாணம் பண்ணிட்டார் புளிந்தேஜ கன்யா கனாபோகத்துங்கத்தனாலிங்கனா அப்படின்னு கீழே பார்த்தோமோ இல்லையோ அப்ப என்ன எல்லோரும் சமம் யாருக்கும் ஒண்ணும் தெரியலையோ அவளுக்கும் பக்தியை உண்டு பண்ணி காப்பாற்றணும் அந்த கருணை கடல் தெய்வம் ஒண்ணுதான் பிரம்மம் ஒண்ணுதான் அதுல சந்தேகம் இல்லை ஆனா இந்த உருவம் எப்படி இருக்க நான் வேதம் வாசிக்கணும் அது சாஸ்திரம் வாசிக்கணும் அப்படின்னு இல்லாம ஒண்ணுமே தெரியாதவா இருந்தாலும் அவளையும் காப்பாற்றணும் எனக்கூடியதான ஒரு உருவத்தை ஒரு எண்ணத்தை கொண்டதான ஒரு தெய்வம் ஆகையால் அப்படிப்பட்டதான அவரை தவிர வேற யாரும் நான் பார்க்கலேங்கிறாள் ஆச்சாரியால் அப்படி முருகாமந்தே குஹாத்தேவ மன்யம் நஜானே நஜானே வேற எங்கேயும் புராணங்கள்லயோ இதிகாசங்கள்லயோ எங்கேயும் காணப்படல சார் சொல்றது ஒண்ணு பாக்கணும் அப்ப என்ன மற்ற தேவதைகளை வையரா போல இருக்கா அப்படி இல்ல இங்க குஹன்கிற ஒரு ஸ்வரூபம் அத்யுத்தமமான பரமாத்மா உபனிஷத்துல சொன்னதான பரமாத்மா ஸ்வரூபம் அந்த பரமாத்மா ஸ்வரூபம் எங்க இருக்க எல்லா இடத்துலயும் இருக்கு ஏதோ ஒருத்தர் இடத்துல 4 சாஸ்திரம் வாஸ்தவத்தான் இருக்குன்னு இல்ல ஆகார செயலாடத்தான் இருக்குன்னு இல்ல எல்லா இடத்துலயும் எங்க இருக்க இவரை அடையறதுக்கு வழி என்ன பக்தி ஒண்ணுத்தான் வழி பக்தி எல்லோரும் பண்ணலாமே கர்ம மார்க்கம் சில பேருக்குத்தான் முடியும் உபாசனா மார்க்கம் சில பேருக்குத்தான் முடியும் பக்தி மார்க்கம் எல்லாரும் பண்ணலாமோ இல்லையா மனசு உருகி பகவான நினைக்கலாமோ இல்லையா பகவான நினைக்கிறதுக்கு மனசு உருகினா போறோம் பகவான் எங்களை காப்பாற்றுவார்னு நம்பிக்கை இருந்தா போறோம் கிராமாந்தரத்துல தயிர் விற்கிறவா பால் விற்கிறவா எல்லாம் இருக்கா பாத்தீங்களா அவளுக்கு என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது அவளுக்கு பொழுதுதான் பழந்திலிருந்து தயிர் வித்துட்டே இருப்பா உங்க ஆத்துல என்ன பண்ணுவான்னு ஒரு குங்குமத்தை வச்சிருந்தா சவத்துல ஒரு கோடு போடலாம் இப்ப எல்லாம் போட்டா அடிச்சு விட விடுங்க என்ன ஏசியன் பெயிண்ட் அடிச்சிருக்கேன்னா இல்ல தொடப்படாது அப்படி போயிட்டு அதுல கிராமத்துல வெறும் சுண்ணாம்புதான் அடிப்பா அது ஆளுங்க பூச்சிட்டு போயிட்டே இருப்பா கடைசியில என்ன ஆச்சுன்னா ஓஹோ இத்தனை கணக்காச்சு போடுங்க ஒண்ணுமே தெரியாது கணக்கு தெரியாது ஸ்கூலுக்கு போல ஆனா விவகாரம் என்ன அவளும் காலம்பரம் சூரியனை பார்த்து ஒரு நமஸ்காரம் பண்ணுவான் கோவில் இருந்துன்னா முருகான்னு சொல்லிட்டு போவா அந்த முருகாங்கிற ஒரு வார்த்தை இருக்கு பார்த்தல என்னை காப்பாத்து அவ்வளவுதான் நீங்க சொல்லக்கூடியதான பக்தி சாப்பரானுரக்தி ஈஸ்வரே இந்த பக்தி சூத்திரங்கள்லாம் அவளுக்கு தெரியுமா தெரியாது ஆனா மனசூருகி அந்த ஒரு வார்த்தை அப்பா என்னை காப்பாத்து என்னோட உயர்ந்ததான ஒரு தெய்வம் ஒரு எண்ணம் இருக்கு பார்த்தா அது அவளை காப்பாற்றும் அப்படி இருக்கக்கூடியதான ஒரு தெய்வம் நீ அப்படின்னு பரமாத்ம ஸ்வரூபத்தை வழிபடுறான் அதனால மற்ற எல்லா தேவதையும் இந்த ஸ்வரூபம் என்ன குஹன்கிற ஒரு ஸ்வரூபம் என்ன பரமாத்மா ஸ்வரூபம் அப்படின்னு சொல்றதுக்கா குஹாத்தேவ மன்யம் நஜானே நஜானே இந்த குஹத்தை தவிர வேற தெய்வம் இல்ல வேற தெய்வம் இருந்தாலும் நஜானேங்கிறது ஜானேங்கிறதுக்கு ஒண்ணும் கிடையாது அப்படி ஞானஸ்வரூபமா இருக்கக்கூடியதான பகவான் அப்படின்னு சொல்றார் முனீனாமுதாஹோ ருணாம் பக்தி பாஜாம் அபீஷ்ட பிரதாக சந்தி சர்வத்ர தேவாஹ ரிணாம் அந்தியஜானாமபி எந்த குலத்துல எப்படி பிறந்திருந்த போதிலும் ஸ்வார்த்ததானே தன்னுடைய ஸ்வரூபத்தை எல்லாவற்றையும் கொடுப்பதற்காக வெறுமனே ஏதோ அவ கேட்டது மட்டும் இல்ல அவளுக்கு தன்னுடைய சுப்பிரமணிய ஸ்வரூபமும் அந்த லோகத்தையும் கொடுக்கக்கூடியதான ஸ்வரூபம் அதுக்கு குஹாத்தேவ மன்யம் நஜானே நஜானே அதுக்கப்புறம் களத்திரம் சுதாக பந்துவர்கா பசுர்வா நரோவா நாரி கிரஹே மதீயாஹ யஜந்தோ நமந்தஸ்துவந்தோ பவந்தம் ஸ்மரந்தஸ்ய சந்து சர்வே குமாரா. இப்ப நான் மட்டும் எனக்கு மட்டும் நான் இத்தனை நாளா பூஜை பண்ணிட்டு இருந்தேன். இது வரைக்கும் வந்த ஸ்லோகங்கள்லாம் என்னுடைய மனசு என்னுடைய கை என்னுடைய காலு அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தோம். மரண காலத்துல என்ன காப்பாத்துன்னு சொன்னேன். திருஷிஸ்கந்தமூர்த்தி ஸ்ருத ஸ்கந்த கீர்த்தி என்னுடைய கண்ணு என்னுடைய காதுன்னு தான் நான் சொல்லிட்டு இருந்தேன். இப்ப அப்படி இல்ல, எல்லோரும் வீட்டுல இருக்கிற எல்லோரும் இத பார்க்கணும். நான் வீட்டுல இருக்கமே நான் நல்ல வழியில இருக்கேன் சார், அவெல்லாம் எப்படி போனாலும் போட்டோம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஒரு வீட்டுல இருக்கிறவாளுடைய ஒரு இது என்ன, எல்லோரும் சேர்ந்து நல்ல வழியில இருக்கும்படி பண்ணணும்.
அதனாலதான் நம்ம சாஸ்திரங்கள் சொல்றது நீங்க மட்டும் இருந்தா போறாது, குழந்தைகளை பெற்றுக்கணும் அப்படிங்கிறது. எதற்காக? அவளும் நல்ல வழியில இருக்கணும். உங்க பையன் பிறந்தா மட்டும் போறாது, பையனுக்கு ஒரு பையன் இருக்கணும். ஏன்னா அவனும் நல்ல வழி, அது வரைக்கும் ஒருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பேரனை நல்ல வழியில கொண்டு வர பரியந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. பிரஜனஸ்வாத்தியாய பிரவச்சனேஜ பிரஜாதிஸ்வாத்தியாய பிரவச்சனேஜ தைத்தரியம் சொல்றது. அப்ப என்ன, இது வம்ச பாரம்பரியமாக வரணும், நம்மளோட நிக்கப்படாது தர்மம். இந்த தர்மமானது நம்ம பசங்களுக்கு வரணும், பேரனுக்கு வரணும். இப்படி வருது. இதான் சாஸ்வத தர்மம்னு பேர். ராமனை சொல்லும் பொழுது சாஸ்வத தர்ம கோப்தா, சாஸ்வதமான தர்மங்களை காப்பாற்றிக் கொண்டிருப்பவர். அதனால நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், ஒரு ராமாயண பாராயணம், ஒரு பாகவத பாராயணம், வீட்டுல வேத பாராயணம், இப்படி இவை எல்லாம் பண்ணிட்டே இருக்கும். நம்ம தவிர பின்னால அவளும் பண்ணிட்டே இருக்கணும். இது எதுக்கு? தர்மமானது உங்களை மட்டும் காப்பாத்தல சார், உலகத்தை காப்பாத்தல். தர்மோ ரக்ஷதி ரட்சிதா. தர்மத்தை நீங்க காப்பாத்தனா உலகம் முழுக்க காப்பாத்தல். ஒரு யாகம் பண்ணினேன், ஒரு கோவிலுக்கு போனேன், அங்க பண்ணினேன்னா அந்த கோவிலுக்கு நீங்க போனதுனால அந்த கிராமத்துக்கு முழுக்க க்ஷேமம் ஏற்படுறது. இண்டிவிஜுவலா ஒத்தந்தான் பண்றான்னு நினைக்கிறோம். நம்ம பண்ணினா நமக்கு மட்டும்தான் பலம் வருதுன்னு நினைக்கிறேன். பார்த்தேடா, இது கர்மாவில ஒரு கர்மா தான். நம்ம பண்ணினா எல்லோருக்கும் நன்மை வருதுங்கிறது தான் டோட்டலா. பழைய நாள்ல என்ன பண்ணுவோம், வெந்நீர் இது வெயில் காலமா இருக்கவே, ஆனால் அங்கெங்கெல்லாம் சளி வந்துரும்பா, ஒரு இடத்துல வச்சு தீர்த்தத்தை கொடுப்பா, வரவா இருக்கும், மோரை கொடுப்பா. ரொம்ப வெயிலா இருக்கும் ஏப்ரல் மே மாசத்துல, வெறும் மோரை கொடுத்து அதுல கொஞ்சம் உப்பவோ இல்லது சர்க்கரையோ போட்டு வரவாளுக்கெல்லாம் கொடுப்பா. வெறும் மோர்னு நிறைய ஜலத்தை விட்டு. அந்த சமயத்துல தாகம் குறையும். இது பண்றதுனால என்ன ஆச்சுன்னு, அவன் சாப்பிட்டவன் போயிட்டே இருப்பான், பேசாம போனா சௌக்கியமா இருக்கும் சொல்லுவான், சொல்லாம போலாம். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு, இந்த புண்ணியமானது உங்களை மட்டும் இல்ல, உங்க வம்சம் முழுக்க காப்பாது. நம்ம பண்ணக்கூடிய நல்ல கர்மாக்கள் இருக்க, அதை நீங்க மட்டும் பண்றது இல்ல, குடும்பத்துல எல்லோரையும் சேர்த்து வைக்கணும், எல்லோரும் பண்ணணும். 10 பேரும் சேர்ந்து ஒரு கோவில் தேர் இருக்கு, அந்த தேர்ல யாரா 4 பேர் மட்டும் இழுத்தா வந்துருமா? அத்தனை பேரும் சேர்ந்து இழுக்கணும். அந்த தேர் சில பேர் வெறும் வடத்தை தொட்டு இருப்பான், தொட்டு அது போகுமா? எல்லாரும் பண்ணினாக்கா ஈடுத்தான் போகும். எதுக்கு அப்படி பண்ற? எல்லாருக்கும் அதுல ஒரு இன்வால்வ்மெண்ட் இருக்கணும். நான் பண்றேன்னு மட்டும் இல்லாமல் எல்லோருக்கும் அதை பண்ணணும். இதை செயல நீங்க பண்ண தொடங்கின இடையானால் பக்தியானது தானா வரும். பக்தி வர்றதுக்கு முதல் வழி என்ன? கர்மாவை பண்ணணும். அந்த கர்மாவை எல்லாத்தையும் சேர்க்கறதுக்காகத்தான் கோயில்கள் வந்தது. இந்த கோயில்கள்லாம் வந்ததுன்னா பகவானை தூக்குறது, பகவானுக்கு அலங்காரம் பண்றது, பகவானுக்கு எல்லாம் பண்றது, இப்படி எல்லாம் பண்றதுனால என்ன ஆச்சுன்னா ஜனங்களுக்கு எல்லோருக்கும் ஒரு இன்வால்வ்மெண்ட் வரும், அவ மனசுல பக்தி வரும். அந்த பக்தியானது கிராமத்தை காப்பாற்றும், நகரத்தை காப்பாற்றும். அது எங்கிருந்து வரும்? முதல்ல நம்ம ஆத்துல வரணுமா. நான் மட்டும் நல்லா இருக்கேன்னு சொல்லக்கூடாது. ஆத்துக்காரி, குழந்தைகள், பேரன், பேத்தி, குமாரா இருக்கட்டும், ஸ்திரீயா இருக்கட்டும், எல்லோருக்கும் இது சொல்லிக் கொடுக்கணும், எல்லோரும் இதுல இன்வால்வ் ஆகணும். பக்தி மார்க்கத்துல யாருக்கு சார்? இவங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கு இஷ்டம் இல்ல அப்படின்லாம் சொல்லப்படாது, எல்லாரும் சேரணும். களத்திரம் சுதாபந்து வர்க்கா பசுர்வானரோவாதனாரி கிரேமே மதியா. களத்திரம் ஆத்துக்காரிக்கு. இந்த களத்திரம்னு சொல்றானோ இல்லையோ, ஆத்துக்காரிங்கிறதுக்கு பாரியான்னு பேர் உண்டு, பத்னின்னு பேர் உண்டு, இப்படி எத்தனையோ பேர்கள் உண்டு, ஜாயான்னு பேர் உண்டு. ஆனா இந்த களத்திரம்னு ஒரு பேர். கலான்னு சொன்னா ஒரு பகுதின்னு அர்த்தம். கலான் திராயதீதி களத்திரம். கலாஹா திராயத்தே. நீர் சிலது பண்றது, அந்த அம்மா சிலது பண்ணிட்டு இருக்கா. நீங்க சந்தியாவந்தனம் பண்ணிட்டே அந்த அம்மா துளசி பூஜை பண்ணிட்டே இருக்கா. சந்தியாவந்தனம் பண்றதுனால உங்களுக்கு என்ன ஆச்சு? வீடு சௌக்கியமா இருக்கணும். துளசிக்கு பூஜை பண்றதுனால எல்லாரும் ஆரோக்கியமா இருக்கணுங்கிறதுக்காக. நிறைய காசு இருக்குது, ஆனா ஊரில் உட்காந்து சுனிகிட்டே இருக்கேன், டெம்பரேச்சருங்கிறான். பிரயோஜனம் உண்டா? துளசியை பூஜை பண்ணினா அது வருது. சில தர்மங்கள் நீங்க பண்றது, சில தர்மங்கள் அந்த அம்மா பண்றான். அதனால கலாஹா திராயத்தே. சில பகுதிகள் அவ தனியா இண்டிபெண்டா ஸ்திரீகள் பண்றான். தர்மம் நீங்க மட்டும் பண்றது. அதனால்தான் ராமனுக்கு சீதையை கொடுக்கும் பொழுது ஜனகர் சொல்றார், இயம் சீதா மம சுதா சக தர்ம சரிதவா. உன்னோட சேர்ந்து தர்மத்தை பண்ணுவாள். தர்ம சகச்சரீதவா. நீ தர்மம் பண்ணும் பொழுது உனக்கு ஹெல்ப் பண்ணுவா. பிரதிபந்தகம் பண்ணாம இருந்தா போதும். என்ன இது காலம் இருந்து மூக்க கொண்டு உட்கார்ந்து சந்தியாவந்தன்ட்டு காய்கறி இருக்குங்க, அது போங்க,
இல்லைன்னா நடக்காதுங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு ஹெல்ப் இருக்கணும், ஹெல்ப் இல்லாத போற வையாமலாவது இருக்கணும், அவர் வழியில் அவர் போராட்டத்து. ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது? இவாளும் பண்றா அவளும் பண்றான். களத்திரம் சுதாகா, களத்திரம்னு ஆத்துக்கு அறிகிறான். களத்திரம் சுதாகா என்னுடைய சுதாகா குழந்தைகள், பந்து வர்க்கா பந்துக்கள். இந்த பந்துக்கள்லாம் இருக்க பட்சல இன்னைக்கு எப்படி இருக்கன்னு நம்ம நல்ல வழியில இருந்தாலும் ஏன் இப்படி நீங்க பண்ணிட்டு இருக்க, இது வேண்டியது இல்லையா, இதெல்லாம் எதுக்கு, எல்லாரும் இப்படி பண்ணிட்டு இருக்காளா இப்படின்னு இங்க ஆத்துல இருக்கிற ஸ்திரீகளையும் குழந்தைகளையும் அவளுக்கு இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் பக்தியை கூட கெடுத்துருவான். அப்படி இருக்கக்கூடாது. பந்து வர்க்கா பசுர்வா நரோவா அதனாரி கிரகேமே யதி மதியா. இந்த மாத்திர இருக்கக்கூடியதான புமான்களா இருக்கட்டும் ஸ்திரீகளா இருக்கட்டும், புமான்களும் சரி ஸ்திரீகளும் சரி எல்லோருக்கும் பக்தி வரணும். யஜந்தோ நமந்த துவந்தோ பவந்தம். புமான்கள்லாம் யாகம் பண்ணிட்டு இருக்கட்டும், ஸ்திரீகள்லாம் நமஸ்காரம் பண்ணட்டும். எனக்கு ஒன்றும் தெரியாது சார், மந்திரம் தெரியாது, அது தெரியாது, ரொம்ப பேர் இது வேற ஒண்ணும் வேண்டாம். பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணலாமோ? நமஸ்காரம் பண்றதுக்கு என்ன வேணும்? நியாயமா நமஸ்காரம் பண்றதுதான் ரொம்ப விசேஷம்னு சொல்றது. நமஹான்னு சொல்றோமோ இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்? எனது இல்லைன்னு அர்த்தம். நான் மகா, மகா எனது, நான் இல்லை. இந்த சரீரம் எனதில்ல, மனசு எனதில்ல, புத்தி எனதில்ல, பிராணன் எனதில்ல, என்னுடைய உடைமைகள்லாம் எனதில்ல, எல்லாமும் நீ கொடுத்தது அப்படின்னு பகவான் இடத்துல சரணாகதி பண்றதுக்குத்தான் நமகான்னு பேர். நமகாங்கிற ஒரு செயல் இருக்கே, வாயால சொல்றேன்னா இதுக்கு என்ன அர்த்தம்? எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்றதுன்னு அர்த்தம். நீங்க என்ன பண்ணணும்னு சாஸ்திரம் பண்ணும் பொழுது விஸ்வஸ்மை நமஹா எழுந்து நின்று கீழே வந்து தெரிவிக்கணும். மறுபடியும் எழுந்து நின்ன பிறகுதான் விஷ்ணவே நமஹா, மறுபடியும் எழுந்துன்னா வஷக்காராய நமஹா. இது ஆச்சு போங்க, இது மேல யாரும் லைஃப்ல ஒரு தடவை தான் பண்ணுவேன், அது கூட பாதியில ஓடி போயிட்டு போயிட்டு. ஆனா விவகாரம் அந்த பதத்துக்கு அதான் அர்த்தம். நம்ம என்ன பண்றோம், என்னால எழுந்து நமஸ்காரம் பண்ண முடியல, அதற்காக ஒரு புஷ்பத்தை போடுறேன். ஏன் அந்த புஷ்பத்தை ஏன் போடுறது? கல்ல போடுறது தானே. புஷ்பத்தை ஏன் போடுறாள்? என் மனசு அந்த புஷ்பம் மாதிரி இருக்கு. அந்த புஷ்பம் எப்படி இருக்கா அது மாதிரி இருக்கு. அது அப்படி உருகி இருக்கு, மிருதுவா இருக்கு, அதுல வாசனை இருக்கா போல என் மனசுலயும் பக்தி இருக்கு. ஆகையா அந்த புஷ்பத்தை கிரிக்கெட் போலிங் மாதிரி போடுறேன். எப்படி போடுறேன்? இதயத்தை கொண்டு வந்து அப்படி பக்தியா பகவான் இடத்துல சேர்க்கணும். தூக்கி வீசப்படாது, அது பகவான் இடத்துல அப்படி வைக்கணும். அந்த எண்ணம் தான் முக்கியம். அந்த பகவானுக்கு பாவனைத்தான் முக்கியம். நல்ல பாவனுடைய பண்ணா சீக்கிரமாக பலத்தை கொடுக்கிறேன். ஆகையால் நமந்தா யஜந்தா, இவ யாகம் பண்ணிட்டு இருக்க, எழுந்து நின்று சுவாகான்னு சொல்லும் பொழுது டக்கு டக்குன்னு போட்டு இருக்கா. இது ஒரு பக்கம். நமந்தா முருதுவா இனிமையாக பகவானுக்கு திருப்தி வரா போல அவ பண்ணிட்டு இருக்கா. யஜந்தோ நமந்தா. இன்னும் சில பேர் சுவந்தா பாராயணம் பண்ணிட்டு இருக்க. பகவானுடைய நாமாவை, பகவானுடைய வீரியங்களை சர்வதா சர்வகாலமும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஸ்தோத்திரம் பண்றதுனால பகவானுக்கு ஒரு பிரீதி ஏற்படுறது, உங்க மனசுல பக்தி ஏற்படும். ஸ்தோத்திரம் பண்ண பண்ண சொன்னதையே சொல்லிட்டே இருந்தோமையானா அது ரொம்ப நாள் நம்ம சொல்லும் பொழுது நம்ம மனசுல ஒரு உத்வேகம், ஒரு ஆனந்தம், ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அதான் பக்தின்னு பேரு. சுவந்தோ நமந்தா யஜந்தோ நமந்த சுவந்தோ பவந்தம். இது வரைக்கும் ஆச்சு. யாகம் பண்ணினேன், எப்பவும் பண்ணிட்டு இருக்க முடியுமா? சில சமயத்துல தான் பண்ண முடியும். ஒரு 60 வயசு வரைக்கும் பண்ணலாம். அதுக்கப்புறம் குறையிருந்தா இருமல் வருது, வேற எதா உடம்பு சரியில்லைங்கிறேன், சரியா வர மாட்டேங்கிறது. அப்ப என்னாச்சு? அப்ப யாகம் பண்ண முடியும். வயசான காலத்தை பண்ண முடியும். விஷ்ணு பிரதான் கிரமத்தே, இங்க இருந்து அங்க போங்க, அங்க இருந்து இங்க வாங்க, இதெல்லாம் வயசான காலத்துல நடக்காது. நமந்தா முதலே சொல்லிட்டேன். நமஸ்காரங்கிறது எப்படி பண்ண முடியும்? இப்பவே சின்ன வயசுல 25 வயசு 30 வயசுல முட்டு வலின்னு, இவன் என்னத்த நமஸ்காரம் பண்றது? பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ண வழக்கமே போயிடுது. இப்ப பண்டிகை கூட நமஸ்காரம் பண்ண மாட்டேங்கிறான். அப்படியே தடிக்கம் பார்த்து நிக்கிறான். என்ன பண்றது? நமஸ்காரம் பண்ணிடன்னு 2 கையாளுக்கு விட்டு சரிங்கிறான். இந்த நமஸ்காரம் பண்றதுங்கிற ஒரு வழக்கம் போயிடுது. பழைய நாள்ல என்ன பண்ணா, உபநயனத்துல என்ன அந்த பையன் 1000 நமஸ்காரம் பண்ணும். இருக்கிற ஸ்திரீகளுக்கெல்லாம் சொல்லிவிட்டு அவன் பவதி விட்டாதேன்னு கேட்கணும். அவ போட்ட அரிசியே திருப்பியும் போடுறா. புதுசா ஒரு மூட்டை அரிசியாவது வரும். என்னடா அதையே வந்து போட்டு இருக்கா. ஆனா எதற்காக? அந்த வினயம்.
எதற்காக நமஸ்காரம் பண்றோம்? வினயம் வரணுங்கிறதுக்காக. அதே போலயே கல்யாண சந்தர்ப்பத்துல புதுசா கல்யாணம் ஆன பிறகு அந்த தம்பதிகள் எல்லோரையும் நமக்கு பெரியவாளுக்கெல்லாம் தெரிவிக்கணும்னு வச்சுட்டு இருந்தா. இப்ப என்ன பண்றா தெரியுமா? நான் எல்லாம் ஆன பிறகு அங்க இருக்கிற 4 மேடையில் இருக்கிற 4 வாத்தியார் சேர்த்து வேத மந்திரத்தை போட்டு போடுறான். அதுக்கப்புறம் எல்லாரும் வருதையும் ஒரு இடத்துல நில்லுங்க, சேர்ந்து நமஸ்காரம் பண்ணிட்டு. ஏன் சுவாமி தனித்தனியான நமஸ்காரம் பண்ணணும்? ஒவ்வொருத்தரும் நீ சௌக்கியமா இருக்கணும். சுமங்கல் ஏரி எம்பதூரி மகம் சமேத கப்யதா சௌபாகியமத்தேதத்வாய அதாஸ்தம் விபரேதன. ஒவ்வொரு அம்மாவும் வந்து தனித்தனியா ஆசீர்வாதம் பண்ணணும். ஸ்திரீகள் தான் ஆசீர்வாதம் பண்ணணும்னு சொல்லிட்டு விசேஷமா. நீங்க சுமங்கலிகள் அம்பாளை பூஜை பண்ணினவா, அவளுக்கு சௌமங்கல்யம் கொடுக்கணும். அவளுக்கு சௌமங்கல்யம் வந்ததுன்னா தீர்க்க காலம் அவர் ஆத்துக்காரரும் இருப்பார். அவர் ஆத்துக்காரர் இருந்தாருன்னா யஜ்யம் பண்ணிட்டே இருப்பார். அது லோகத்துக்கு க்ஷேமா வரும். அப்படின்னு ஒவ்வொருத்தரும் வந்து அந்த பொண்ணை பார்த்து அம்பாளை பூஜை பண்ணினால கைகள்னால அக்ஷதை போடுங்கோன்னு வேதம் சொல்றது. அப்ப ஒவ்வொருத்தருக்கும் நமஸ்காரம் பண்ணணும். இவா இப்ப என்ன பண்றா தெரியுமா? எல்லாரும் சேர்ந்து வரிசையா நிலுங்கனர். ஆனா அதுல சில பேர் பார்த்தேன், பொண்ணாத்துக்காரெல்லாம் தனியா நிலுங்கனர், பையனா இருக்க இந்த 2 நமஸ்காரம் பண்றேன். என்ன லாபம் உண்டா? அப்ப என்ன நமந்தா, இந்த நமஸ்காரத்துக்கு ஒரு விசேஷம் உண்டு. அது மனுஷனுக்கு வினயத்தை கொடுக்கிறது. நீங்க முன்னுக்கு வர்றதுக்கு நமஸ்காரம் பண்ணும். பெரியவர்களுக்கு நமஸ்காரம் பண்ண பண்ண நம்ம க்ஷேமா இருப்போம்னு சாஸ்திரம் சொல்றது. யஜந்தோ நமந்தோ பவந்தம் ஸ்மரந்தச்ச. பகவான தியானம் பண்ணுதா. அந்த வயசான காலத்தை என்ன பண்ண முடியும்? ஈஸ்டர்ல உட்கார்ந்துட்டு வேற ஒண்ணும் தெரியாது போனாலும், ஞாபகம் மறந்தினாலும் மறந்து போனாலும் மறந்து போலாம். ஏன்னா பகவான் மட்டும் அந்த உருவத்தை நமக்கு தியானம் பண்ணலாமோ இல்லையா? பகஸ்வரூபத்தை தியானம் பண்ணலாமோ? அந்த தியானமாவது பண்ணுங்க. ஸ்மரந்தமே சந்து சர்வே குமார. நான் மட்டும் இல்ல, எல்லோரும் எங்க காலத்துல இருக்கிறவா, குழந்தைகளோ பெரியாரோட எல்லோரும் உங்களை ஸ்மரணம் பண்ணிடும். உங்களுடைய ஸ்மரணம் நிஜமாக லோகத்துக்கு க்ஷேமத்தை கொடுக்கும். அப்படிங்கிற அபிப்பிராயத்துல இந்த ஸ்லோகத்துல எல்லோரும் சேர்ந்து நமஸ்காரம் பண்ணணும், பகவான தியானம் பண்ணணும். இந்த தியானமானது நமக்கு முதல்ல வரணும். குடும்பம் முழுக்க இருக்கணும். ஒவ்வொரு குடும்பத்திலயும் இப்ப இருந்ததுன்னா மனச சாந்தமா இருக்கும். மனசாந்தி இருந்ததுன்னா லோகத்துல கராட்டா எல்லாம் நடக்காது. அதுக்கு எல்லாம் சொசைட்டி சௌக்கியமா இருக்கணுங்கிறதுக்கு வழி எல்லாம் இங்க சொல்லியிருக்காரு. கலத்திரம் சுதாஹா பந்துவர்க பதுர்வா நரோவாதனாரி கிரேமே மரியா யஜந்தஹ நமந்தஹ ஸ்துவந்தஹ பவந்தம் ஸ்மரந்தமே சந்து சர்வே குமாரா அப்படின்னு 28 ஸ்லோகங்களா